ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக இந்த நவம்பர் மாதம் 6ஆம் நாள் வியாழக்கிழமையின் காலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் நமக்கு நல்ல மழையை கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளின் இறை செய்தியை, இந்த நாளின் பாடல்களை, ஜபங்களை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இது இந்த மகிழ்ச்சியும் குளிர்ச்சியும் நிறைந்த காலை வேளைக்காக ஆண்டவர் என்று சொல்லுகிறோம். கடந்து போன இரவில் எங்களோடு இருந்து எங்களுடைய பணிகளையும் பயணங்களையும் ஊழியத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தீர். மழையை தந்திருக்கிறீர். மழையினாலே மீண்டும் எங்களுடைய பூமி குளிர்ந்திருக்கிறதற்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த மழையினாலே ஆண்டவரை பள்ளிக்கு செல்கின்ற பிள்ளைகள், கல்லூரிக்கு சென்ற பிள்ளைகள், பணிக்கு செல்கிற மக்கள் பாதிக்கப்படாத வண்ணம் எங்களை காத்துறலாம். நாளின் இறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலை ஆசீர்வதியும். ஆண்டவரை எங்களுடைய குழுவை நீர் எடுத்து பயன்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். காலை வேளையில் நம்ம கர்த்தரை துதிக்கும்படியாக 124வது பாடலில் இயேசுவின் தேனினிமையிலும் இயேசுவின் நாமும் திவ்ய மதுரமாம் என்ற பாடலுடைய சில கவிகளை நாம் பாடுவோம். கிறிஸ்தேசுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக இந்த காலை வேளையில் நாம் வாசித்து தியானிக்கும்படியாய்
தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை. அது யாத்ராகம புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் இருக்கின்ற இறை வார்த்தைகள். அதை நம்ம விடுதலை பயணம் என்று நம்ம அழைக்கலாம். திருவிவிலியத்தில் அதை விடுதலை பயணம் என்று சொல்லப்படுகிறது. ஒடுக்கப்பட்ட இஸ்ரேல் மக்கள் எகிப்து நாட்டினின்று விடுதலை பெற்றது மீட்பு வரலாற்றில் ஒரு முக்கிய கட்டமாகும். கடவுளே முன்வந்து தம் மக்களின் அடிமை தலையை அறுத்து விடுதலையை நோக்கி அவர்களை அழைத்து சென்ற மாபெரும் பாஸ்கா நிகழ்ச்சியை விடுதலை பயணம் என்னும் இந்நூல் விரித்துரைக்கின்றது. ஆண்டவராகிய கடவுள் தாம் நல்கவிருக்கும் வள நாட்டை நோக்கி இஸ்ரேல் மக்களை பேராற்றலோடு மோசேயின் மூலம் அழைத்து செல்கின்றார். வழியில் சீனாய் மலையடியில் அவர்களோடு உடன்படிக்கை செய்து 10 கட்டளைகளை வழங்கி தமது உரிமை சொத்தாகிய அவர்களை தமக்கே உரிய அரசு குருத்துவ இனமாக புனிதப்படுத்துகின்றார். ஆயினும் அம்மக்கள் இவ்வுடன்படிக்கையை மீறும் பொழுது அவர்களை தண்டித்து தூய்மையாக்கி மீண்டும் ஏற்றுக்கொள்கின்றார். இந்நிகழ்ச்சிகள் இந்நூலின் முற்பகுதியில் இடம்பெற்றுள்ளன. இஸ்ரேல் மக்களின் சமய அமைப்புகளை நெருப்படுத்துமாறு கடவுள் தரும் பல்வேறு ஒழுங்குமுறைகள் இந்நூலின் பிற்பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது நமக்கு தெரிந்த விஷயம். மாணவர்களே, இன்னும் இதை குறித்து சில ஆய்வுகளை மேற்கொண்ட போது இதை நம்ம பார்க்கும்போது ட்ரெடிஷ்னலாக பாரம்பரியமாக இதை நம்ம பார்த்தோம்னா மோசே இஸ்ரவேல் மக்களை மீட்டு வந்தார், மோசே தான் இதை எழுதினார் என்ற ஒரு வரலாறு. என்னுடைய கரெக்டான டேட் நம்ம சொல்ல முடியாது. 13ஆம் நூற்றாண்டிலிருந்து 10ஆம் நூற்றாண்டு வரை, அதாவது கிறிஸ்துவுக்கு முன்பாக என்னுடைய வரலாற்று பின்னணியை பார்க்கும்போது ஏன்ஷியன்ட் ஈஜிப்ட் த புக் ஆஃப் எக்ஸோடஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் மக்கள் அடிமை தலையிலிருந்து விடுதலை செய்தது, புதிய ஒரு வாழ்வை கடவுள் கொடுத்தது, நியூ கிங்டம் பீரியட் என்று இதை அழைக்கிறார்கள். 16ஆம் நூற்றாண்டிலிருந்து 11ஆம் நூற்றாண்டு வரையில் இந்த காலகட்டத்தை சொல்றாங்க. அந்த காலத்தில் எகிப்தில் இருந்த அரசன் ராம்சேஸ் II 1279 முதல் 1213 வரை BCE பாரோ அரசன் என்று சொல்லப்படுகிறது. இஸ்ரேலுடைய வரலாறு ஸ்லேவரி அண்ட் அப்ரஷன், துன்பத்தில் துயரத்தில் ஒடுக்கப்படுதல் இருக்கிற முதல் அதிகாரத்தில் அதை நம்ம பார்க்குறோம். 2வது அதிகாரத்தில் மோசேனுடைய பிறப்பு, அவருடைய தெரிந்தெடுத்தல் நம்ம பார்க்கிறோம். அவர் எகிப்தினுடைய அரண்மனையில் வளர்கிறார். அதுக்கப்புறம் அங்கிருந்து ஓடி தப்பி வனாந்தரத்தில் 70 வருடம் ஆடுகளை மேய்க்கும் போது கடவுளுடைய அழைப்பு அவருக்கு கிடைக்கிறது. அதனால கடவுள் விடுதலை செய்வதற்கு அவரை தெரிந்து கொண்டார். அவர் மூலமாக நியாயப்பிரமாணமும் உடன்படிக்கையும் கிடைக்கின்றது. கடவுளுடைய வாழ்வு தரும் ஆசீர்வாதமான வாழ்வு அவர் வழியாக இஸ்ரவேல் மக்களுக்கு கிடைக்கின்றது. இன்றைக்கு நம்ம தொல்பொருள் ஆராய்ச்சி இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது, வெளியெல்லாம் பார்க்கும்போது எஜிப்சியன் ரெக்கார்ட்ஸ் மென்ஷன் த பிரசன்ஸ் ஆஃப் செமிட்டிக் பீப்புள்ஸ் இந்த எகிப்தில் இந்த மக்கள் இருந்ததாக நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடிகிறது. அதே போல் ஆர்கியாலஜிக்கல் ஃபைண்டிங்ஸில் சீனாய் பெனின்சுலாவில் அப்படி பார்க்கும்போது டிரான்ஸ் ஜோர்டன் ப்ரொவைட் இன்சைட் இன் டு த கல்ச்சர்ஸ் அண்ட் ஜியோகிராஃபி ஆஃப் த ரீஜன். இதெல்லாம் நமக்கு அவங்க இருந்தாங்க அப்படின்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமாக அத்தாட்சியாக நம்ம பார்க்குறோம். அது அப்போ இதில் நம்ம பார்க்கும்போது இதனுடைய முக்கியமான ஸ்டோரி விடுதலை, லிபரேஷன் ஃப்ரம் த ஒப்ரஷன் பை காட் த்ரூ மோசஸ். இதுதான் முக்கியமான பாயிண்டாக இந்த பகுதியில் நம்ம பார்க்குறோம். முக்கியமாக 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு பகுதி. அது மோசேனுடைய அழைப்பை நம்ம பார்க்கிறோம். பாருங்கள், மோசேனுடைய முதல் அதிகாரத்தில் இஸ்ரவேல் மக்கள் படுகிற துன்பம் துயரங்கள் எல்லாம் பார்க்குறோம். 2ஆம் அதிகாரத்தில் அவருடைய பிறப்பை பார்க்கிறோம். 3ஆம் அதிகாரத்தில் அவருடைய அழைப்பை பார்க்கிறோம். ரொம்ப அழகாக இருக்குது பாரு. மோசே மிதியானின் அர்ச்சகராகிய தம் மாமனார் இத்ரோவின் ஆட்டு மந்தையை மேய்த்து வந்தார். அவர் அந்த ஆட்டு மந்தையை பாலை நிலத்தின் மேற்றிசையாக ஓட்டிக்கொண்டு கடவுளின் மலையாகிய ஓரேவை அடைந்தார். அப்போது ஆண்டவரின் தூதர் ஒரு முட்புதரின் நடுவே தீப்பிழம்பில் அவருக்கு தோன்றினார். அவர் பார்த்தபோது
முட்புதர் நெருப்பால் எரிந்து கொண்டிருந்தது, ஆனால் அம்முட்புதர் தீந்து போகவில்லை என்று நம்ம பார்க்கிறோம். அன்பானவர்களே, எகிப்தின் ஒருவரை கொலை செய்துவிட்டு அங்கிருந்து அவருக்கு பயந்து தப்பி ஓடி ஒளிந்து கொள்ளுகிறார் மோசே. இப்போ தம்முடைய மாமன் இத்ரோ என்று சொல்லப்படுகிற ஒரு அர்ச்சகன், அந்த அர்ச்சகருடைய ஆடுகளை அவர் மேய்த்து கொண்டிருக்கிற போது தேவ பர்வதம் என்று அழைக்கப்படுகிற அந்த மலையில அவர் வந்து அடைகிறார். அங்கே ஆடுகளை மேய்க்கும் போது ஒரு பச்சை முள்புதர் பற்றி எரிகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, இது வந்து ஒரு சிம்பாலிக் ஆக்ஷன். பைபிளில் நிறைய நமக்கு சிம்பாலிக் ஆக்ஷன் என்று சொல்லும்போது ஒரு காரியத்தை வைத்து கடவுள் நமக்கு பேசுவார், சொல்லுவார். இங்கே பச்சை முள்புதர் எரிகிறதுக்கு என்ன அடையாளம்னா, இஸ்ரவேல் மக்கள் ஒப்ரஸ்டு மக்கள் அங்கே ஒடுக்கப்படுறாங்க, நசுக்கப்படுறாங்க என்பதை அவர் இந்த பச்சை முள்புதரை சொல்கிறார். பச்சை முள்புதர் என்பது உயிரோடு இருக்கிறது, செத்து போனது அல்ல. காஞ்சி போனது தான் செத்து போனது இல்லையா? பொதுவாக காஞ்சி போனது தான் காட்டில் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, எரிச்சிருவாங்க, அது மூலமாக அது எரியும். ஆனால் இங்கே பச்சை முள்புதர் எரிகிறது ரொம்ப ரொம்ப விசித்திரமானது. நம்ம பார்க்குறோம், இந்த மாதிரி மழைக்காலங்கள்லாம் குளிர்காலத்துலலாம் நம்ம வீட்டில் விறகு அடுப்பு செய்யும் போது நம்ம தாய்மாருங்க அம்மாங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படும். என்னுடைய வீட்டிலலாம் கூட நம்ம பார்த்துருக்கோம் இல்லை? அப்போல்லாம் வந்து ஆரம்ப காலத்தில் கெரோசினை ஊற்றி தான் பற்ற வைப்போம், இல்லைன்னா பேப்பருங்களை நிறைய கொளுத்தி விறகுகளை பற்றி முதல்ல அடுப்பை பற்ற வைக்கிறது ரொம்ப பெரிய சவாலாக நமக்கு இருக்கும் இல்லையா? ஆனால் இங்கே பச்சை முள்புதர் எப்படி எரிகிறது பார், தக 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 தகவென்று அப்படியே ஜுவாலை விட்டு எரிகிறது. மோசே நினைக்கிறாரு, இதனடா இது வித்தியாசமாக இருக்குது இல்லையா? அப்போது சொல்கிறாரு பாரு, ஏன் முட்புதர் தீந்து போகவில்லை? இந்த மாபெரும் காட்சியை பார்ப்பதற்காக நான் அப்பக்கமாய் செல்வேன் என்று மோசே அந்த பக்கம் போறாரு. அவ்வாறே பார்ப்பதற்காக அவர் அணுகி வருவதை ஆண்டவர் கண்டார். மோசே மோசே என்று சொல்லி கடவுள் முட்புதரின் நடுவில் இருந்து அவரை அழைக்க அவர் இதோ நான் என்றார். அவர் இங்கே அணுகி வராதே, உன் பாதங்களில் இருந்து மிதியடிகளை அகற்றிவிடு, ஏனெனில் நீ நின்று கொண்டிருக்கிற இந்த இடம் புனிதமான நிலம் என்றார். அன்பான தேவ பிள்ளைகள், அந்த முட்புதரில் இன்னொரு காரணமும் இருக்குது. இன்றைக்கு 1980களில் ரெவரண்ட் டாக்டர் அரவிந்த் பி நிர்மல் என்று சொல்லப்படுகின்ற ஒரு இறையலாளர், இந்திய இறையலாளர், தலித் தியாலஜி என்கின்ற ஒரு இறையலை உருவாக்குகிறார், தலித் இறையல். அப்போ அந்த தலித் இறையல் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த எரிகிற பச்சை முள்புதர் வந்து தலித் மக்கள், இந்தியாவில் தலித் மக்கள் வாழ்கிறாங்க, ஆனால் அவங்கள எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, துன்புறுத்துறாங்க, ஒடுக்கப்படுறாங்க, அவங்க ஒடுக்குறாங்க, நசுக்கிறாங்க, அவர்களுக்கு அரசியல் விடுதலையோ ஆன்மீக விடுதலையோ எதுவுமே தரமாட்டேன்றாங்க அப்படின்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டை அரவிந்த் பி நிர்மல் அவர்கள் வைக்கின்றார். அதனால் இது ஒடுக்கப்படுகிற மக்களை மக்களுடைய துன்ப நிலையை கடவுள் காட்டுகிறார் என்பதுதான் பொருள். அப்போது மோசே கிட்ட போய் பார்க்கும்போது ஆண்டவர் மோசே கிட்ட வராத அப்படின்னு சொல்லிடுறார். அப்போது மோசே கடவுளை உற்று நோக்க அஞ்சியதால் தம் முகத்தை மூடிக்கொண்டார். அப்போது ஆண்டவர் கூறியது பாருங்க, கடவுள் மோசே கிட்ட பேசுறார், நெருங்கி பேசுறார், சொல்றார். அப்போ மேலும் கடவுள் சொல்றாரு, உங்கள் மூதாதையரின் கடவுள், ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் நானே என்று உரைத்திருக்கிறார். பார்த்தீங்களா? நான் தான் உங்களுடைய மூதாதையருடைய கடவுளாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். ஏன்னா அப்போதான் மோசேக்கு விளங்கும். திடீர்னு ஒரு கடவுள் வந்து நான் தான் உங்களை மீட்க போறேன்னு சொன்னா அவங்களுக்கு புரியாது இல்லையா? ஏற்கனவே உங்களை வழி நடத்தின கடவுள் நான் தான். ஆபிரகாமை தெரிந்து கொண்டு ஆபிரகாம் வழியாக ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அதுக்கப்புறம் வந்த எல்லா வழி மரபினர்களையும் நான் தான் வழி நடத்தினுக்கிறேன் அப்படின்றத தெளிவுபடுத்துகிறார். அப்போதான் மோசேக்கு புரியுது. இப்போ எகிப்தில் என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் நான் கண்டேன். அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகளை முன்னிட்டு அவர்கள் எழுப்பும் குரலையும் கேட்டேன். ஆம், அவர்களின் துயரங்களை நான் அறிவேன். எனவே எகிப்தியரின் பிடியிலிருந்து அவர்களை விடுவிக்கவும் அந்நாட்டிலிருந்து பாலும் தேனும் பொழியும் நல்ல பரந்தோர் நாட்டிற்கு, அதாவது கானானியர், இத்தியர், எமோரியர், பெரிசியர், எவ்வியர், எபூசியர் வாழும் நாட்டிற்கு அழைத்து செல்லவும் நான் இறங்கி வந்திருக்கிறேன் என்று சொல்றார். ரொம்ப அழகா சொல்றார். அவங்களுடைய மக்கள் படுகின்ற அந்த இடத்துல மக்கள் படுகின்ற துன்பங்களை நான் பார்த்தேன், அவருடைய கூக்குரலை கேட்டேன், அவர்களை மீட்கும்படியாக இறங்கி வந்தேன். இது வந்து மூன்றுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வெர்பு, அதாவது வினைச்சொல். செயலாற்றுகிற கடவுள் நம்ம இதில் இருக்கிறார் என்பதை இந்த இடத்துல தெளிவுபடுத்துகிறார். அது எந்த நாட்டில் கடவுள் ஆசீர்வாதமான
நாடாகிய கானான் தேசத்தில் அவங்களை நான் விட போறேன்னு சொல்றார். இப்போது இதோ இஸ்ரேல் மக்களின் அழுகுரல் என்னை எட்டி உள்ளது, மேலும் எகிப்தியர் அவர்களுக்கு இழைக்கும் கொடுமையும் நான் கண்டுள்ளேன். எனவே இப்போதே போ, இஸ்ரேல் இனத்தராகிய என் மக்களை எகிப்திலிருந்து நடத்தி செல்வதற்காக நான் உன்னை பார்வோனிடம் அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார். மோசையை தெரிந்தெடுத்து என் மக்கள் படுகின்ற துன்பங்களை கஷ்டங்களை பார்க்கவே நான் பார்த்தேன், எனக்கு அது சகிக்க முடியல, அதனால நீ என்ன பண்ணு, போ அப்படின்னு சொல்லி அவரை சொல்றார். அப்போ மோசே கடவுளிடம் பார்வோனிடம் செல்வதற்கும் இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து அழைத்து போவதற்கும் நான் யார் என்றார். அப்போது கடவுள், நான் உன்னோடு இருப்பேன், மேலும் இம்மக்களை எகிப்திலிருந்து அழைத்து செல்லும் போது நீங்கள் இம் மலையில் கடவுளை வழிபடுவீர்கள், நானே உன்னை அனுப்பினேன் என்பதற்கு அடையாளம் இதுவேன்னு சொல்றார். இப்போ மோசே முதல்ல பயப்படுறார், நான் எப்படி அங்கே போவேன், அதான் ஏற்கனவே கொலை பண்ணுகிறேன் மனசில் நினச்சிக்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்றார், நான் உங்க கூட இருக்கிறேன், போப்பா, ஏமா நீ பயப்படுற, தைரியமா இருப்பா, கவலையே படாத அப்படின்றார். இன்னைக்கு நமக்கும் ஆண்டவர் கொடுக்குற வாக்குறுதி தான். சபையை நடத்துறீங்களா, குடும்பத்தை நடத்துறீங்களா, நீங்க அதிகாரிகளா இருக்கிறீங்களா, குடும்பத்தில் ஏதாவது என்ன பொறுப்பில் இருக்கிறீங்களோ கடவுள் உங்களை நடத்துகின்றார், கடவுள் உங்களோடு இருக்கின்றார் என்பதை மறந்து விடாதீர்கள். அதான் சொல்றார் மோசே கடவுளிடம், இதோ இஸ்ரேல் மக்களிடம் சென்று உங்கள் மூதாதையரின் கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார் என்று நான் சொல்ல அவர் பெயர் என்ன என்று அவர்கள் என்ன கேட்டால் நான் என்ன சொல்வேன் என்று கேட்கிறார். கடவுள் மோசே நோக்கி, இருக்கின்றவராகவே இருக்கின்றேன் நானே என்றார். மேலும் அவர், நீ இஸ்ரேல் மக்களிடம் இருக்கின்றவராகவே இருக்கிறேன், என்னை உங்களிடம் அனுப்பினார் என்று சொல் என்றார். கடவுள் மீண்டும் மோசே நோக்கி பின்வருமாறு கூறினார், நீ இஸ்ரேல் மக்களிடம் உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார் என்று சொல். இதுவே என்றென்றும் என் பெயர், தலைமுறை தலைமுறையாக என் நினைவு சின்னமும் இதுவே என்று சொல்லுகிறார். அப்போ ரொம்ப அழகா ஆண்டவர் இங்கே மோசையை அழைக்கிறார். ஒரு எரிகின்ற முட்புதரை வைத்து மோசையை அழைத்து மக்களுடைய துன்பங்களை அவர் சொல்லி, என் போய் நீ மக்களை நீ மீட்டு கொண்டு வா என்று சொல்லுகிறார். ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கும் கடவுள் நம்மையும் கூட தாயின் கருவலை உருவாகும் முன்னே பெயர்ச்சோலை அழைத்து அப்படியே ஊழியத்தை செய்ய அழைத்திருக்கிறார். ஆகவே தைரியமாக அப்படியே ஊழியத்தை நம்ம செய்ய வேண்டும். இந்த ஊழியம் என்பது பாஸ்டர்ஸ் ஊழியக்காரர்கள் மட்டும் இல்லை, எல்லாரும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து இன்றைக்கு அடிமை தலையில் இருக்கின்ற இல்லையா, உதாரணமாக போதை அல்லது பெண் போன்ற பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பத்தில் இருக்கிறவங்க எதில் சிக்கியிருக்கிறாங்களோ அவளை எல்லாரும் விடுதலை செய், ஆண்டவரை நோக்கி அவர்களை கொண்டு வருவது நம்முடைய கடமையாய் இருக்கிறது. தான் இந்த பகுதியில் நம்ம பார்க்குறோம், ஆங்கிலத்தில் பார்க்குறோம், God's call to Moses. Moses' life in Midian, Moses' life as a shepherd in Midian. God's timing for Moses' call and Israel's deliverance. The burning bush encounter, the theophany, God appears to Moses in a burning bush. Holy ground, Moses is instructed to remove his sandals, acknowledging God's holiness. God's commission to Moses, God's awareness, God is aware of Israel's suffering. Moses is called to lead Israel out of Egypt. Moses' objections and God's reassurance. Moses doubts. Moses expresses doubts about his ability. God's promise. God promises to be with Moses and provide signs. அதான் நம்ம பார்க்குறோம், God's sovereignty and power are demonstrated. Faith and obedience are required for God's plan to unfold. Key takeaways: God's call is often accompanied by uncertainty. God's presence provides assurance and strength. Faith and obedience are essential for fulfilling God's plan. Acts 7:30-34, Stephen's account of Moses' call. Mark 6:3, Moses' story and Jesus' ministry. Deuteronomy 31:23, God's promise to be with Joshua. Jeremiah 1:4-9, Jeremiah's call and Moses' call. அதாவது மோசேனுடைய அழைப்பு, எரேமியாவுடைய அழைப்பு, இயேசுடைய ஊழியத்தில் சீடர்களுடைய அழைப்பு, இதெல்லாம் நம்ம இங்கே பார்க்கிறோம். ஆக அன்பான தேவ பிள்ளைகளே, நம்மையும் கடவுள் இந்த நாளிலே ஊழியத்திற்கு அழைத்திருக்கிறார். ஆகவே நாமும் கடவுளுடைய பிள்ளைகளாய் வாழ தூய ஆவியானவர் இதனால் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். ஜெபிப்போம்.
துதிகளின் மதிலே மகிமையோடு வீற்றிருக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக மீண்டுமா நன்றி சொல்லுகிறோம். கேட்ட வார்த்தைகளுக்காக நன்றி. இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரே எகிப்திலே படாத பாடு துன்பங்களை அனுபவிக்கிற போது நீர் அவர்களை அழகாய் ஆண்டவரே மோசேயின் வழியாய் மீட்டீர், அவரை அழைத்தீர். அந்த அழைப்பை தான் இன்றைக்கு பார்த்தோம். எங்களையும் கூட அழைக்கிறீர். ஊழியத்திற்கு நாங்கள் அதற்கு ஒப்பு கொடுக்க கர்த்தர் கிருபை தார். அழைத்தவரே நீரே, ஆமாண்டவரே, அழைத்தவரே, வழி நடத்துகின்றவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். காலை வேளையில் இந்த வார்த்தைகளை கேட்கின்ற அகில உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் ஆண்டவரே நீர் காத்தருளும், ஆசீர்வதியும். இயற்கை பேரிடர்கள், மழை, ஆண்டவர் பூமி அதிர்ச்சி, கொள்ளை நோய் இதெல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. எங்களை காத்தரணும். இப்படி இந்திய தேசத்தை, தமிழ்நாட்டை, இப்படிய உலக நாடுகளை காத்தரணும். விசேஷமாய் நாங்கள் சார்ந்திருக்கிற இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை ஆண்டவர் எல்லாவற்றையும், உலகத்தில் இருக்கிற எல்லா திருச்சபைகள், மிஷினரிகள், பாஸ்டர்ஸ், ஆண்டவரே மருத்துவமனைகள், ஸ்தாபனங்களை கர்த்தர் ஆசீர்வதி. இந்த ஊழியத்தில் என்னோடு இருக்கிற எங்கள் நண்பர் சாரியும் ஏஜாக்காவையும் பாத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த சாருக்கு இருக்கிற இந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன் சீக்கிரமாக குணமாகி அவர் பாடுவதற்கான சூழ்நிலைகளை இந்த உருவாக்கித்தார். அன்பான பிள்ளைகள் மாத்தால் மறையாளியும் ஆசீர்வதியும் வழி நடத்தும். ஆண்டவர் இந்த மழை காலத்தில் அவர்களை பாதுகாப்பு உலாய் வழி நடத்தும். இப்படி அன்புக்குரிய ஆண்டவர் சாக்கோ சாருக்காக டீச்சருக்காக ஜபிக்கிற இசை வழியில் எங்களோடு இருக்கிறாங்க. அவங்களை வழி நடத்துங்க. அடேனியும் ஆண்டவரை குடும்பத்தை ஆசீர்வாத அடியின் பணியாற்றுகிற பாப்பனப்பள்ளி, மின்னூர், வடகரை, மேல்சாரம் திருச்சபைகள் குடும்பங்கள், ஆண்டவர் எங்கள் இருக்கிற எல்லா சபை மக்கள், வியாதியஸ்தர்கள், பலவீனங்கள் எல்லாருக்கும் அவங்க ஜபிக்கிற கர்த்தருக்கு ஆத்திரணும். இந்த நாளில் கூட பிறந்த நாளை கண்டு நன்றி செலுத்துகிறேன். இப்படி கண்கடையால் உத்தரன் திருச்சபை சார்ந்த அன்பு சகோதரி திருமதி அனிதா ஏவலின் ராஜ்குமார் அவர்களுக்கு ஜபிக்கிறோம். போரூர், சென்னை ராமச்சந்திரா மருத்துவமனையில் ஆண்டவர் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த பிறந்தநாள் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அன்பு கணவர், அவருடைய குடும்பத்து மக்களை ஆசீர்வதிங்க. இன்று போல் என்றும் மகிழ்ச்சியோடு அவர்கள் சுபிட்சத்தோடு வாழ கர்த்தர் கிருபை தார். இன்னும் யாரெல்லாம் பிறந்த நாட்களை கொண்டாடி ஆண்டவரை மகிழ்ந்துட்டு இருக்கிறார்களோ எல்லாரையும் ஆசீர்வதிங்க. நேற்று தினத்தில் தம்முடைய பிறந்தநாளை கொண்டாடி அன்பு மகள் ஆண்டவர் ஷெர்லிக்காக ஜபிக்கிறோம். செலஸ்டினா ஷெர்லிக்காக ஆண்டவர் மகளை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, தேவையை சந்திங்க. அன்பு ஆண்டவர் பெற்றோர்களாகிய அருணையும் கவிதாவையும் அவருடைய அன்பு மகள் டிவைனாவையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து நம்முடைய கிருபை இந்த நாளில் எங்களோடு கூட தங்கியிருக்கட்டும். ராஜா, இந்த ஊழியத்தில் ஆண்டவரை எங்களை பின்பற்றுகிறவர்கள், ஆண்டவரை ஷேர் பண்ணுறவங்க எல்லாரையும் ஆசீர்வதிங்க. வியாதிகள், பலவீனங்கள், துன்பங்கள் எல்லாம் மாற்றுங்க. இப்படி தமிழ்நாட்டையும் இந்திய தேசத்தையும் ஆட்சியாளர்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமா ஜபிக்கிறோம். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லா வல்ல தந்தை, மகன், தூய ஆவியின் ஆசைகள் இந்த நாளிலே நம்ம அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். காட் பிளஸ் யூ.